Hello everyone. Today we are going to see vibrational Raman spectroscopy. இதுக்கு முன்னாடி இருக்கிற லெக்சர்ல எல்லாம் நம்ம ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினுடைய இன்ட்ரோடக்ஷன், ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினுடைய கிளாசிக்கல் தியரி, குவாண்டம் தியரி, அப்புறம் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அதில் நியூக்ளியர் ஸ்பின்னுடைய எஃபெக்ட், இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த லெக்சரில் வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்குது, வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்குது, ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்குது. ஸோ இந்த வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போலரைசபிலிட்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச பிறகு நம்ம அதுக்கு போவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு அப்படிங்கிறத கன்செப்டை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த புரிஞ்சிக்க முடியும். ஸோ மியூ இன்டியூஸ்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் இந்த ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் த போலரைசபிலிட்டி. ஸோ மியூ இன்டியூஸ்டு ஒரு வெக்டர் குவான்டிட்டி. த எலக்ட்ரிக் ஃபீல்டு, தட் இஸ் the electric component of the electromagnetic radiation, அதுதான் electric component அப்படிங்கிறது. அதுவும் ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இப்போ ஒரு மாலிகுலை நம்ம எடுத்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் CO மாதிரி இருக்கிற மாலிகுலை நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கு. அந்த பெர்மனன்ட் டைபோல் மொமெண்டோட இந்த இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் ஆக்ட் பண்ணும் இல்லையா? பிகாஸ் ஆஃப் திஸ் ஹஸ் காட் அ பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். இதை H2 பார்த்தீங்கன்னா அதுக்கு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் கிடையாது. ஆனால் CO இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கப்பட்ட மாலிகூல்ஸுக்கு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கு. அந்த பெர்மனன்ட் டைபோல் மொமெண்டோட மியூ இன்டியூஸ்டு வேற வரப்போகிறது. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னா இட் வில் கெட் ஆடட் அப் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ ஆனால் இந்த இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் இட் மே நாட் பி நெசசரிலி, அது கம்பல்சரியாக அது அதே டைரக்ஷனில் இருக்கணுங்கிறது கிடையாது. அதனால தான் நம்ம இந்த ஆல்ஃபா டென்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மியூ இன்டியூஸ்டு எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும் Z டைரக்ஷன்லையும் ஒரு Z டைரக்ஷன்லையும் இருக்கும். ஸோ அதை மியூ ஐஎக்ஸ், மியூ ஐஒய், மியூ ஐசெட் அப்படின்னு போடுறோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஎக்ஸ், இஒய், இசெட். ஆனால் டென்சருங்கிறதுனால இது 3/3 9 மேட்ரிக்ஸாக இருக்கும். எக்ஸ்எக்ஸ், ஆல்ஃபா எக்ஸ்எக்ஸ், ஆல்ஃபா எக்ஸ்ஒய், ஆல்ஃபா எக்ஸ்இசெட், ஆல்ஃபா ஒய்எக்ஸ், ஆல்ஃபா ஒய்ஒய், ஆல்ஃபா ஒய்இசெட், ஆல்ஃபா ZX, ஆல்ஃபா ZY, ஆல்ஃபா ZZ. ஸோ திஸ் இஸ் 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கும். இந்த 3/3 மேட்ரிக்ஸ் தான் ஆல்ஃபாக்கு, பிகாஸ் இட் இஸ் எ டென்சர். டென்சருங்கிறதுனால whenever you are taking a term as a tensor, it will have a 3/3 matrix. ஸோ மியூ ஐ எக்ஸ், அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் you will get by multiplying with this. that is இந்த இதே இந்த இதோட நம்ம மேட்ரிக்ஸில் நம்ம அப்படி தான் எடுக்கிறது. ஆல்ஃபா எக்ஸ்எக்ஸ் இஎக்ஸ், ஆல்ஃபா XY EY, alpha XC EZ. So this is the mu induced in the X direction. Similarly, mu induced in the Y direction will be alpha YX into EX, alpha YY EY, alpha YZ EZ. அது மாதிரி இந்த Z directionல mu IZ will be alpha ZX EX plus alpha ZY EY plus alpha ZZ EZ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 9 கம்பனன்ட்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 கம்பனண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆல்ஃபா மியூ இன்டியூஸ் இந்த எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன் அண்ட் Z டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த XY EXோட கம்பைன் பண்ணும்போது XY EYன்னு வருது. இப்போ நம்ம இதனுடைய YXனுடைய டைரக்ஷன் மாதிரி Y ஆகும்போது YX EX, அதாவது இங்கே என்ன வருது, இந்த ஆல்ஃபாயினுடைய டைரக்ஷன் மாறுது, ஈனுடைய டைரக்ஷனும் மாறுது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் நல்லிஃபை ஆகும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் XZ இருக்கு, இதில் ZX இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் நல்லிஃபை ஆகும். அது மாதிரி இந்த YXும் XYயும், அது மாதிரி ZYயும் YZும் இந்த இதோட கம்பைன் பண்ணும்போது நல்லிஃபை ஆகிறதுக்கான ஆகும். அதாவது XY EY, இது XY டைரக்ஷன் YX மாறுறது இல்லையா? இந்த இடத்துல வரும்போது YX மாறுது. இந்த
எக்ஸுங்கிற டைரக்ஷனில் இருந்தது ஒய் டைரக்ஷனுக்கு மாறுது. அதே மாதிரி நீங்கள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்இசட் இசட்னு இருக்குது. அதாவது அது ZX EX ஆகுது. இது Z டைரக்ஷனில் இருந்தது, இது X டைரக்ஷனுக்கு மாறுது. இது XZ டைரக்ஷனில் இருந்து ZX டைரக்ஷனுக்கு மாறுது. ஸோ திஸ் 9ல் இந்த 3 போய் மிச்சம் இருக்கிற 6மே வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 0. யூ கேன் டேக் இட் இன் தட் வே. ஒன்லி த டயகனலி இந்த டயகனலில் இருக்கக்கூடிய இந்த இது மட்டும்தான் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு அதை நம்ம வந்து புது கோஆர்டினேட்டாக நம்ம அசைன் பண்ணுவோம். அதாவது XX-ங்கிறது வந்து X prime X prime, YY-ங்கிறது Y prime Y prime, Z-ங்கிறது வந்து Z prime Z prime அப்படிங்கிற நெக்ஸ்ட் கோஆர்டினேட். அதாவது மாலிக்யூல் இங்கே இருக்குது, நம்ம XYZ இந்த ஆக்சிஸ் இந்த எடுத்துருந்தோம்னா இப்போ நம்ம அந்த ஆக்சிஸை கொண்டு போய் இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஆல்ஃபா XX ப்ளஸ் ஆல்ஃபா YY ப்ளஸ் ஆல்ஃபா ZZ will be equal to alpha XX prime X prime X prime plus alpha Y prime Y prime alpha Z prime Z prime. இது என்னது X prime Y prime Z prime என்னது நம்ம அசைன் பண்ணினா நியூ கோஆர்டினேட்ஸ். அதனால தான் அதுக்கு வந்து பிரின்சிபல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கூட இது மாதிரி தான் நம்ம பார்த்தோம். IA IB ICன்னு போட்டோம் இல்லைங்களா. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம புது ஆக்சிஸை நம்ம அசைன் பண்ணுறோம். XYZன்னு போடலாம். ஆனால் XYZலேருந்து நம்ம வந்து ABCங்கிற கோஆர்டினேட்ஸ்க்கு நம்ம அதை கொண்டு வரோம். அதனால தான் வந்து இதில் வந்து X prime Y prime Z primeனு கொண்டு வரோம். ஸோ இதனுடைய since the traces are equal, there will be only two types of alpha, that is alpha parallel and perpendicular. Alpha perpendicular and parallel. So this is parallel and this is perpendicular. இதுக்கு parallel-ஆக இருக்கு இல்லையா, அந்த மாலிக்யூலினுடைய அதுக்கு parallel-ஆக இருக்கிறதுனா, அதாவது electrons is in between the bond. ஸோ இந்த பாண்டுக்கு இடையில தான் அந்த எலக்ட்ரான் வந்து ஜாமெட்ரியை மாற்றிக்க முடியும். இப்போ இதில் வந்து ஜாஸ்தியாகிறது லெங்க்த், இது வந்து கம்மியாகிறதுங்கிறது வந்து ஜாமெட்ரி வந்து தட் லெங்க்த் ஆஃப் த பாண்ட் இன்க்ரீசஸ். தட் வில் ஹேப்பன் ஒன்லி வென் த ஃபீல்ட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். It will be affecting in one way, but when the bond is in a different angle, what will happen is இப்போ பெண்டிங்கில் அந்த மாதிரி வரும்போது ஆங்கிள் மாறுது இல்லையா. அந்த மாதிரி வரும்போது we will discuss in later in the case of water molecule. ஸோ அந்த மாதிரி வரும்போது there will be a change. So we have to take alpha parallel and alpha perpendicular. So unit of alpha என்ன இருக்குன்னாக்கா வந்து இதில் நம்ம பார்த்தோம்னா alpha is equal to mu induced divided by E அப்படின்னு போடலாம். mu induced divided by E. So mu induced dipole என்னதுன்னா charge into distance, that is what is. So E க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு சார்ஜ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த சார்ஜ் கேன்சல் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இந்த மேலே போகும்போது டிஸ்டன்ஸ் கியூப் ஆகும். இங்கே கீழே தான் இருக்குது, அது மேலே போகும்போது டிஸ்டன்ஸ் கியூப் ஆகும். சார்ஜ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால அது ஸோ இட் இஸ் வில் பிகம் டிஸ்டன்ஸ் கியூப் ஆர் லென்த் கியூப். ஸோ இட் இஸ் as good as volume. So if you take this 1 by root of alpha prime alpha x prime 1 by root of alpha y prime and 1 by root of alpha z prime இதை வச்சு நீங்கள் ஒரு இது வரைஞ்சீங்கன்னா it will have the ellipsoidal shape, and that ellipsoidal shape will have this volume L cube, or the size of the ellipsoid. அந்த சைஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்கா போலரைசபிலிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். போலரைசபிலிட்டி ஜாஸ்தியாச்சுன்னா சைஸ் கம்மியாகும், போலரைசபிலிட்டி கம்மியாச்சுன்னா சைஸ் ஜாஸ்தியாகும். இப்போ இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த இதுக்கு இருக்குது. ஸோ அந்த போலரைசபிலிட்டி இந்த ஆக்சிஸில் தான் அதிகமாக நடக்கும், இந்த இதில் தான் அதிகமாக இந்த டைரக்ஷனில் தான் போலரைசபிலிட்டி அதிகமாக நடக்கும். ஸோ அந்த அதிகமாக நடக்கிற இடத்துல நம்ம வந்து மைனர் ஆக்சிஸாக கொடுத்துருக்கோம், கம்மியாக நடக்கிற இடத்துக்கு வந்து நம்ம மேஜர் ஆக்சிஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து சைஸ் ஆல்சோ திஸ் வால்யூம் இருக்கு இல்லையா, இங்கே எல்கியூங்கிறதுனால வால்யூம் ரெப்ரசன்ஸ், ஒரு த சைஸ் ரெப்ரசன்ஸ் த போலரைசபிலிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் மாலிக்யூலில் வந்து திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் எ லீனியர் மாலிக்யூல். In the case of hydrogen, there is a particular type of vibration. Hydrogen actually does not have any permanent dipole moment. Permanent dipole moment HCl மாதிரி கிடையாது. ஹைட்ரஜன் H2 molecule அதுக்கு வந்து permanent dipole moment கிடையாது. ஸோ அதனால it is IR inactive. பட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா H இந்த டிஸ்டன்ஸு இது வந்து equilibrium டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து
ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது வரக்கூடிய டிஸ்டன்ஸ், இது வந்து மினிமம் டிஸ்டன்ஸ், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். இப்போ ஹைட்ரஜன் மாலிக்யூல் வந்து ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்கு, இப்படி ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த equilibrium distance, this is the minimum distance, this is the maximum distance. ஸோ இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு வந்து மொபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும், அண்ட் த போலரைசபிலிட்டி ஆல்சோ பிகம்ஸ் லார்ஜ். ஸோ அதனால் இந்த equilibrium சைஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா, சப்போஸ் திஸ் இஸ் த சைஸ் ஆஃப் த polarizability ellipsoid at equilibrium. So this is the size of the polarizability ellipsoid at equilibrium. In the size la irukku. So as the distance between the two hydrogen atom increases, the polarizability increases. So adinal da inda polarizability ellipsoid இதை விட சின்னதா வரைஞ்சிருக்கேன். அது மாதிரி இந்த சைஸ் வந்து கிட்டக்க வரும்போது ஹைட்ரஜன் பாண்ட் கிட்டக்க வரும்போது, அதாவது ஸ்ட்ரெச்சிங்கில் கிட்டக்க வரும், மேலே தூரக்க போகும், கிட்டக்க வரும், தூரக்க போகும். இதுதான் ஈக்குலிபிரியம் டிஸ்டன்ஸு. இது கிட்ட மினிமம் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது, இது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது. ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய சைஸ் கம்மியாகுது, பிகாஸ் த வால்யூம் டிக்ரீசஸ். சிமிலர்லி ஹியர் இது பக்கத்தில் வரும்போது எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே இந்த இடத்துல இருக்குது, த போலரைசபிலிட்டி டிக்ரீசஸ் பிகாஸ் த மொபிலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் decreases, and the polarizability ellipsoid gets a bigger size. இந்த சைஸ் வந்து பெருசாகுது. ஸோ இந்த சைஸ் வேரியேஷன் வரதுனால இந்த மாதிரி இருக்கிற வைப்ரேஷன் will be Raman active. This will be Raman active. Whereas vibration of H2 molecule in vibrational spectroscopy or IR spectroscopy la இது வந்து it is not IR active. Similarly செகண்ட் எக்ஸாம்பிள் லீனியர் மாலிக்யூலுக்கு நம்ம CO2 எடுத்துட்டோம்னா, இது வந்து கார்பன், 2 ஆக்சிஜன் இருக்கு. இது வந்து equilibrium டிஸ்டன்ஸ். இது வந்து சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங், அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் ரெண்டு இருக்குல்ல. கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடில் யூ ஹேவ் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங். ஒன் இஸ் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங், அதாவது ரெண்டுக்கு ஆக்சிஜனும் ஈக்குவல் சேமாக ஒரே டைமில் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, பக்கத்தில் வருது, கார்பனுக்கு பக்கத்தில் வருது, திரும்ப கார்பனுக்கு தூரக்க போகுது, பின்ன பக்கத்தில் வருது, அந்த மாதிரி. ஸோ இதுதான் equilibrium பொசிஷன் வச்சுக்கோங்க. equilibrium பொசிஷனில் போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய சைஸ் இந்த மாதிரி இருந்தால், டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரானுக்கு வந்து மொபிலிட்டி ஜாஸ்தியாகுது. ஸோ இதனுடைய போலரைசபிலிட்டி ஜாஸ்தி ஆகும், பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால போலரைசபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சைஸை விட இந்த சைஸ் சின்னதாக இருக்கும். இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய சைஸ் வந்து it will reduce when CO2 oxygen molecules are far away from the carbon atom. அது மாதிரி வந்து இங்கே பார்க்கும்போது இது வந்து equilibrium distance. இங்கே வரும்போது என்ன ஆகுது, 2 ஆக்சிஜனும் பக்கத்தில் வருது, கார்பனுக்கு பக்கத்தில் வருது 2 ஆக்சிஜனும். ஸோ at that time the polarizability decreases, இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வரும்போது polarizability decrease ஆகும்போது the polarizability ellipsoidனுடைய வால்யூம் பெருசாகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்னதாக இருக்குது, இது வந்து பெருசாக இருக்குது, இது வந்து அதோட பெருசாக இருக்குது. அதாவது போலரைசபிலிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் வைப்ரேஷன். திஸ் வைப்ரேஷன் காசஸ் எ சேஞ்ச் இன் த போலரைசபிலிட்டி. Vibration should cause, vibration or rotation should cause a change in the polarizability for Raman active. Raman active இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த வைப்ரேஷனும் இல்லைன்னா அந்த ரொட்டேஷனும் ஒரு போலரைசபிலிட்டியினுடைய டைரக்ஷன்லையோ மேக்னிடியூட்லையோ, இட் கேன் பி இந்த டைரக்ஷன் ஆல்சோ. டைரக்ஷன் மாறினாலும் நம்ம வாட்டர் மாலிக்யூலில் நம்ம பார்ப்போம், அதில் டைரக்ஷன் மாறும். இதில் வந்து டைரக்ஷன்லாம் மாறுறது இல்லை, அதே டைரக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய சைஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பெருசாக இருக்குது, இங்கே அதோட பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்குது, குட்டியாக இருக்குது. ஸோ போலரைசபிலிட்டி சேஞ்சஸ். ஸோ திஸ் வைப்ரேஷன் தட் இஸ் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் இஸ் Raman active. இதுவும் Raman active. ஆனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்தீங்கன்னா, அதாவது asymmetric stretching. asymmetric stretchingல இது ஆக்சிஜன், இது இன்னொரு ஆக்சிஜன், இது கார்பன். இது ஆக்சிஜன் 1ன்னு எடுத்துக்கலாம், இது ஆக்சிஜன் 2ன்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஆக்சிஜன் 1 அண்ட் திஸ் இஸ் ஆக்சிஜன் 2. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. தேர் இஸ் நோ மச் டிஃபரன்ஸ் இன் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் these two oxygen. இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகுது. அது மாதிரி இது ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸில் வருது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகுது, இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. ஸோ
literally speaking, there will be only a very minute change in the polarizability change. எலக்ட்ரான் வந்து இந்த between the bonds தான், இந்த bond கடையில தான் இருக்கு. அதனால that mobility is not going to much vary. So the polarizability ellipsoid வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல தான் இருக்கும். இதுக்கும் வந்து polarizability ellipsoidனுடைய ஓல்லியத்துல பெருசா வித்தியாசம் வராது. ஸோ அதனால இது வந்து நம்ம வந்து இன்னொரு கிராஃபியம் பார்ப்போம். இதுக்கு இந்த இது வந்து திஸ் இஸ் நாட் ராமன் ஆக்டிவ், நாட் இந்த வைப்ரேஷன், அதாவது asymmetric stretching of CO2 is not Raman active. இப்போ நீங்க ஐஆர்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஆர் இன்ஆக்டிவாகவும் இது வந்து ஐஆர் ஆக்டிவாகவும் இருந்திருக்கும். பிகாஸ் ஐஆர்ல பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஐஆர் ஆக்டிவ், பட் ஹியர் இன் ராமன் திஸ் இஸ் நாட் ஆக்டிவ். திஸ் வாஸ் ஐஆர் inactive, but here it is Raman. In Raman it is active. This stretching, that is symmetric stretching, is Raman active. Symmetric stretching is IR inactive. Asymmetric stretching is Raman inactive. Asymmetric stretching is IR active. இதுதான். ஸோ நம்ம வந்து இந்த போலரைசபிலிட்டி வந்து அந்த டிஸ்டன்ஸ் எப்போ மாறுதோ போலரைசபிலிட்டி அப்போ மாறணும், அப்போ தான் வந்து ராமன் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால we are plotting polarizability as a function of displacement. Polarizability ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டினுடைய ஒரு ஃபங்க்ஷன் ஷை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த ஷையை நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் போலரைசபிலிட்டி நம்ம வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் நம்ம கொடுத்து ஒரு டயக்ராம் இந்த கிராஃபை வரைச்சோம்னா, இந்த டிஸ்டன்ஸ் மாறும்போது இஃப் யூ see the distance when it is very near and when it is going to equilibrium distance, அது வந்து d alpha by d psi is not equal to 0. இங்க இருக்கிற ஸ்லோப்பை நம்ம எடுத்தோம்னா, இந்த ஸ்லோப்பை நம்ம எடுத்தோம்னா this is not equal to 0. அது மட்டும் இல்லை, இந்த டைரக்ஷன் இங்கேருந்து வந்து இந்த பக்கம் போகுது, மேலுக்கே போயிட்டே இருக்கு, ஒரே டைரக்ஷனில் ஏறிட்டே இருக்கு. அதாவது இங்கேருந்து நம்ம இந்த பக்கம் வரும்போது போலரைசபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த டைரக்ஷன்லேருந்து இந்த டைரக்ஷனில் வந்து இந்த டைரக்ஷனுக்கு போகும்போது the polarizability keep on increasing. The polarizability increases as a function of displacement. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதனால இந்த இது வந்து ராமன் ஆக்டிவாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி ராமன் ஆக்டிவாக இருக்கும். however if you see in this case or in this case, இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது, இது நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் 1 இது ஆக்சிஜன் 2 எடுத்தால் ஆக்சிஜன் 1 டிஸ்டன்ஸ் கம்மியாகுது, இந்த ஆக்சிஜன் 2 டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகுது. இதில் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸுக்கு வந்துடுறது equilibrium situation. இதில் வந்து இந்த ஆக்சிஜன் கிட்டக்க வருது, இந்த ஆக்சிஜன் இது வரைக்கும் போகிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா as a function of this distance or displacement, the alpha slowly gradually moves to one ஜாஸ்தியாக ஆகுது, அதில் என்ன ஒரு இதாக ஆகுது, அதுக்கப்புறம் திரும்ப டைரக்ஷன் மாறுது, அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்லோப்பை பார்த்தீங்கன்னா d alpha by d psi will be almost equal to 0, almost equal to 0 இருக்கும். ஸோ அதனால இந்த this is not Raman active, not Raman active. ஓகே. அதே மாதிரி இந்த பெண்டிங் எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் கூட when the bending இதனுடைய டைரக்ஷன் வித்தியாசமாக இருக்குமே தவிர ஆல்மோஸ்ட் சேம் டைப் தான் வருது. ஸோ இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய சைஸு இந்த ரெண்டு கேஸில் மாறுறதில்லை, அதே மாதிரி அதனுடைய டைரக்ஷனும் மாறுறதில்லை. ஒன்லி ஸ்லைட் சேஞ்ச் இஸ் தேர். அண்ட் இஃப் யூ see the d alpha by d psi at equilibrium position, this will be also 0. So this also will be not Raman active. So if you see in this case, in the case of CO2, what you can see is இந்த ரெண்டு கேஸ்லயும் வந்து ஐஆர் வந்து ஆக்டிவா இருக்கும். இந்த ரெண்டு கேஸ்லயும் வந்து you can see in IR spectroscopy this bending vibration and asymmetric stretching vibration will be IR active, whereas this symmetric stretching is IR inactive. Whereas in the case of Raman, this is active, Raman active, and these two are Raman inactive. This rule is called the rule of mutual exclusion. What is mutual exclusion rule?
மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ரூல் என்ன சொல்றதுன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ். CO2க்கு ஒரு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குல்ல, இன்வர்ஷன் சென்டர் இருக்கு. இந்த சென்டர் இஸ் த இன்வர்ஷன் சென்டர். ஸோ இன்வர்ஷன் சென்டர் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா C2H2 எடுத்துக்கலாம். C2H2 இதுக்கு சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸ் ஹேவிங் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் center of symmetry in molecules having center of symmetry, Raman active modes of vibrations will be IR inactive and Raman inactive modes of will be IR active. So this is only in the case of molecules having center of symmetry. இன்வர்ஷன் சென்டர் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸுக்கு மட்டும்தான், CO2 அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் தான். COSக்கு எல்லாம் வராது, இல்லை OCS அந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த மாதிரி மாலிக்யூலுக்கு வராது. CO2 இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸுக்கு எல்லாமே வந்து those molecules having, in the case of molecules having center of symmetry, Raman active modes of vibrations, இது வந்து Raman active mode of vibration will be IR inactive. And Raman inactive modes of vibration, இது ரெண்டுமே வந்து Raman inactive modes of vibration. ஸோ இது ரெண்டுமே வந்து IR ஆக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து only in the case of molecules having center of symmetry. இந்த மாதிரி இந்த ரூலுக்கு பேர் தான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஆனது ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது, இது இருந்தால் அது இருக்காதுங்கிற மாதிரி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ ராமனில் இருந்தால் ஐஆர் இருக்காது, ஐஆரில் இருந்தால் ராமனில் இருக்காது. அதுதான் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு மாறுறீங்களா, அது மாதிரி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா இதில் இருந்தால் ஐஆரில் இருந்தால் ராமனில் இருக்காது, ராமனில் இருந்தால் ஐஆரில் இருக்காது. ஸோ மாலிக்யூல்ஸ் ஹேவிங் சென்டர் ஆஃப் சிமெட்ரி, Raman active vibrations will be IR inactive, and Raman inactive modes of vibrations will be IR active. IRல அது தெரியும், இதுல ராமன்ல அது தெரியாது. ராமன்ல தெரியாது, ஐஆர்ல தெரியாது, ஐஆர்ல தெரியாது வந்து ராமன்ல தெரியாது. இதுதான் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தபடியாக நம்ம வந்து வாட்டர் மாலிக்யூலை பற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் மாலிக்யூலுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஸோ நவ் வாட்டர் ஆஃப் மாலிக்யூல்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் பெண்டிங் வந்து ஒன்று வந்து சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்கு, அதாவது ஆக்சிஜன்லேருந்து இந்த ஹைட்ரஜன் டிஸ்டன்ஸ், இது இக்லிபிரியம் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஹைட்ரஜன் ரெண்டு பக்கம் ஜாஸ்தியாகிட்டே போகிறது, இல்லைன்னா ஹைட்ரஜன் ரெண்டுமே ஆக்சிஜன் பக்கத்தில் வருது. திஸ் இஸ் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். இந்த இடத்துல பாண்ட் ஆங்கிள் வந்து அப்படியே தான் இருக்க போகிறது, பாண்ட் ஆங்கிள் மாறுறதில்லை. அடுத்தது வந்து பெண்டிங். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் ஆங்கிள் மாறிட்டு இருக்கும். ஹைட்ரஜனுடைய ரெண்டு ஹைட்ரஜனும் அந்த ஆங்கிள் கம்மியாகும், ஜாஸ்தியாகும். இது வந்து மீடியமில் இருக்குது. இது வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங், அதாவது ஒரு ஹைட்ரஜன் பக்கத்தில் வருது, இன்னொரு ஹைட்ரஜன் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து இக்லிபிரியம் டிஸ்டன்ஸு. இன்னொன்று வந்து இந்த ஹைட்ரஜன் H1 H2ன்னு போட்டிங்கன்னா இதில் H2 வந்து பக்கத்தில் வருது, H1 வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகுது. இந்த மாதிரி 3 சுச்சுவேஷன் இருக்குது. மூணுமே வந்து ஐஆர் ஆக்டிவ் தான். இப்போ நம்ம வந்து ராமன் ஆக்டிவாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய சைஸ் வந்து இதை நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த சைஸ் இக்லிபிரியம் சைஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா வால்யூம், இது வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகுது ரெண்டுக்குமே. ஸோ ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸ் ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லேருந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த நியூக்ளியஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி எலக்ட்ரான் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ போலரைசபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ போலரைசபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய சைஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினை விட இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் பார்க்கும்போது ஹைட்ரஜன் ரெண்டுமே பக்கத்தில் வந்துடுறது, ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் வந்துடுறது. இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது, இதில் வந்து பாண்ட் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸினுடைய மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, பிகாஸ் நியூக்ளியை தே ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். ஸோ
அதனால இந்த இதில் வந்து போலரைசபிலிட்டி கம்மியாகுது. ஸோ இதில் வந்து கம்மியாகுது, இதில் வந்து ஜாஸ்தியாகுது. இது வந்து இக்லிபிரியம். ஸோ இக்லிபிரியம் போலரைசபிலிட்டி எலிப்சாய்டை விட இது சின்னதாக இருக்கும். இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ராமன் ஆக்டிவ். திஸ் டைப் ஆஃப் mod is stretching. Symmetric stretching is Raman active. Symmetric stretching IR ஆக்டிவாகவும் இருக்குது. அதே மாதிரி பெண்டிங் மோட் எடுத்தீங்கன்னா இது வந்து பக்கத்தில் வருது, இது வந்து தூரக்கு போகிறது. ஸோ வென் இட் கோஸ் அவே அந்த பாண்ட் ஆங்கிள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இது 109 டிகிரி 104 டிகிரி 28 மினிட்ஸ் இருக்கிறது இன்னும் ஜாஸ்தியாகுது. ஸோ அது ஜாஸ்தியாகும் போது என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த போலரைசபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம CO2ல பார்த்தோம்னா அந்த ரெண்டு எலக்ட்ரானுமே வந்து அந்த பாண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, லீனியர். அது லீனியராக இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரானுக்கு வந்து ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும், இதுலேயும் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இதில் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இது வந்து இந்த போலரைசபிலிட்டி வில் பி மேக்ஸிமம். ஸோ போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இந்த சைஸில் வரும்போது, அதாவது கிட்டக்க வர வர போலரைசபிலிட்டி கம்மியாகிட்டே வருது. அதனால் இது வந்து சைஸ் பெருசாக இருக்கும். அது கொஞ்சம் பெருசாகும் போது அதுவும் பெண்டிங் வந்து ராமன் இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷனில் வரும்போது மட்டும்தான் பெண்டிங் வந்து இந்த டைரக்ஷனில் வரும்போது மட்டும்தான் வந்து சின்னதாக இருக்கும். அது பக்கத்தில் வர அதாவது பாண்ட் ஆங்கிள் கம்மியாக இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய சைஸ் பெருசாகும். ஏன்னா போலரைசபிலிட்டி கம்மியாகிட்டே வருது. ஸோ இந்த மோட் ஆஃப் வைப்ரேஷனும் ஒரு பெண்டிங் மோட் ஆல்சோ இஸ் ராமன் ஆக்டிவ். இது வந்து ஐஆர் ஆக்டிவாகவும் இருக்குது. அதே மாதிரி அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாகுது, இந்த ஹைட்ரஜன் வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகுது. பாண்ட் ஆங்கிள் ரிமைன்ஸ் சேம். இந்த கேஸில் ரெண்டு மூணுலேயுமே வந்து பாண்ட் ஆங்கிள் இஸ் சேம் ஒன்லி. இந்த பாண்ட் ஆங்கிள் இஸ் சேம் ஒன்லி. ஆனால் டிஸ்டன்ஸ் தான் மாறுது. இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கு, இந்த இடத்துல இது H1 எடுத்துட்டோம்னா இது H2 எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டில் வந்து பாண்ட் ஆங்கிள் இஸ் சேம், ஹைட்ரஜனுடைய டிஸ்டன்ஸு சேமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா H1 டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, H2 டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த டைரக்ஷனில் தான் வந்து போலரைசபிலிட்டி அதிகமாக இருக்கும் இந்த டைரக்ஷனை விட. ஸோ எலிப்சாய்டு வந்து இந்த டைரக்ஷனில் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த டைரக்ஷனில் இந்த எலிப்சாய்டை வரைக்கிறோம். இந்த எலிப்சாய்டினுடைய டைரக்ஷன் வந்து மாறுது. ஏன்னா இந்த டைரக்ஷனில் தான் வந்து மேக்ஸிமம் போலரைசபிலிட்டி. ஸோ மேக்ஸிமம் போலரைசபிலிட்டி வரணும்னா என்ன இருக்கணும், இது வந்து மைனர் ஆக்சிஸாக இருக்கணும். மைனர் ஆக்சிஸை இந்த மாதிரி வரைச்சு நம்ம வந்து ஒரு எலிப்சாய்டை வரைக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த மேஜர் ஆக்சிஸ். ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து போலரைசபிலிட்டி கம்மியாகுது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கிறதுனால, ஹைட்ரஜனுடைய டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த எலிப்சாய்டில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வரைகிறோம். அது வந்து ஸ்லாண்டிங்காக வரையாமல் ஸ்ட்ரைட்டாகவே வரைகிறோம். அதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் ஸோ இந்த டைரக்ஷனில் தான் போலரைசபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும், இல்லைன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டைரக்ஷன் இது வந்து எப்போதும் என்னத்தை குறிக்குது, திஸ் இஸ் த மைனர் ஆக்சிஸ். மைனர் ஆக்சிஸ் வில் ஷோ த போலரைசபிலிட்டி எந்த பக்கம் ஜாஸ்தி இருக்குங்கிறது. ஸோ இந்த டைரக்ஷனில் ஜாஸ்தி இருக்குங்கிறது. ஸோ அதுதான் இந்த இப்போ நம்ம வந்து H2க்கும் இதுதான் வந்து மைனர் ஆக்சிஸ், அந்த பேரலல் டு த பாண்டாக தான் நம்ம வரைஞ்சோம். ஸோ இதுதான் வந்து மினிமம் மேக்ஸிமம் போலரைசபிலிட்டி காமிக்கிறது. இது வந்து மினிமம் போலரைசபிலிட்டி. ஸோ இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய டைரக்ஷன் மாறுது. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லேயே வந்து போலரைசபிலிட்டி எலிப்சாய்டினுடைய மேக்னிடியூட் ஒரு வால்யூம் மாறுது. ஆனால் இந்த கேஸில் மட்டும் த வால்யூம் ரிமைன்ஸ் சேம், பட் த டைரக்ஷன் சேஞ்சஸ். இந்த டைரக்ஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷனுக்கு வருது. ஸோ இந்த மூணு மோட்ஸுமே சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங், பெண்டிங் மோட் அண்ட் அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மூணுமே வந்து ராமன் ஆக்டிவாக இருக்கும். மூணுமே வந்து ஐஆர் ஆக்டிவாகவும் இருக்கும். ஏன் காரணம் என்னன்னாக்கா இந்த மாலிக்யூல் இஸ் நாட் ஹேவிங் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கிற மாலிக்யூலில் மட்டும்தான் அந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் அப்ளிகபிள். இதில் வந்து அப்ளிகபிளாக இருக்காது. So with this we are concluding this session of vibrational Raman spectroscopy. We will continue in the next class. Thank you very much.